மீண்டும் வாக்குச்சீட்டு முறை மறுப்பு முதல் வாக்கு எண்ணிக்கையில் வேட்பாளர்கள் வரை விவிபேட் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது என்ன? இந்தியாவில் 2ஆம் கட்ட மக்களவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல உச்சநீதிமன்றம் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து முக்கியமான ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருக்கு. விவிபேட் எந்திரங்களோட ஒப்புகை சீட்டை 100% எண்ணி அதை இவிஎம் மெஷினோட ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கோரி உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான அனைத்து வழக்குகளையுமே தள்ளுபடி செய்திருக்கு உச்சநீதிமன்றம். முதல்ல இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். 2019ஆம் ஆண்டு இவிஎம் எந்திரங்கள் மீது எழுப்பப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்ற உத்தரவு படிதான் விவிபேட்டோட ஒப்புகை சீட்டு ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியில இருக்கிற 5 வாக்குச்சாவடியில முழுமையா எண்ணப்படுது. ஆனா ஒட்டுமொத்தமா அனைத்து வாக்குச்சாவடிகள்லயுமே இந்த ஒப்புகை சீட்டு எண்ணப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்க நீதிபதிகளான சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா ஆகியோர் அமர்வு விசாரணை மேற்கொண்டது. இதுல 18ஆம் தேதியோட வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்துச்சு. அதன் பின் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றம் முன்வைத்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சில விளக்கத்தையும் அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில விவிபேட் ஒப்புகை சீட்டை 100% எண்ணணும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது தொடர்பா தொடுத்த அனைத்து வழக்குகளையுமே தள்ளுபடி செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம். இவிஎம் எந்திரத்துல புரோகிராமபிள் சிப் இருப்பதனால அதுல நம்பகத்தன்மை இல்லை. அதனால மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இரண்டாவது 5% இந்த விவிபேட் ஒப்புகை சீட்டை எண்ணுவதற்கு பதிலா 100% இந்த சீட்டுகளை எண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருந்தாங்க. தாண்டி விவிபேட்ல நம்ம யாருக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா தெளிவா தெரியக்கூடிய கண்ணாடியை பொருத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. விவிபேட் ஒப்புகை சீட்டை வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கும் ஒரு நகல் தரணும், அதன் அடிப்படையில எண்ணிக்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கைகளா அவங்க சார்பா முன்வைக்கப்பட்டுச்சு. இதுல முழுமையா உச்சநீதிமன்றம் நிராகரித்த கோரிக்கைகள் என்ன? 5%க்கு பதிலா 100% விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஆனா அதை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அதே போல மீண்டும் வாக்குச்சீட்டு முறைமையை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவா உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல உச்சநீதிமன்றம் வழங்கிய முக்கியமான தீர்ப்புகள் என்ன? தேர்தல் முடிவு வெளியாகி 7 நாட்களுக்கு உள்ள 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடிச்ச வேட்பாளர்களுக்கு இந்த முடிவுல சந்தேகம் இருந்தா அவங்க தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதத்தை வழங்கலாம். தேர்தல் அதிகாரி முன்னிலையில வேட்பாளர் இருக்கும் போது பொறியாளர் அந்த ஒப்புகை சீட்டை சரிபார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கு. ஆனா இதுக்கு உண்டாகும் செலவை யார் அதை மீண்டும் பரிசோதிக்கணும்னு சொல்றாங்களோ அந்த வேட்பாளர் தான் கொடுக்கணும். ஒருவேளை அதுல முறைகேடு நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டா அந்த பணம் அவங்களுக்கு மீண்டும் செலுத்தப்படும் அப்படிங்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கு. மின்னணு வாக்குப்பதிவு முழுமையா முடிஞ்ச பிறகு அது சீல் வைக்கப்படும். அதுல வேட்பாளர்கள் எல்லாமே கையொப்பமும் இடுவாங்க. அதன் பின் தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகும் கூட 45 நாட்களுக்கு அந்த எந்திரங்களை இவங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. அதே போல மற்றொரு தீர்ப்பா இந்த ஒப்புகை சீட்ல ஒரு பார்கோட் வைக்க முடியுமா, அதை ஸ்கேன் செஞ்சு எந்திரத்தின் வடிவில எவ்வளவு வாக்குகள் போயிருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை பெற முடியுமா அப்படிங்கிறத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவையும் போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பேசிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்திடலாம். அரசியல் சாசனத்தின் படி உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நேரடியா கேள்விக்கு உட்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 அமைப்புமே தனி அதிகாரம் பெற்றது அப்படிங்கிறதுனால நேரடியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதனை தாண்டி கண்மூடித்தனமா ஒரு அமைப்பு மேல சந்தேகத்தை எழுப்புவது அப்படிங்கிறது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சு பேசியிருக்காங்க. அதே போல மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் இது தொடர்பா கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்குமே தேர்தல் ஆணையம் முறையான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது ஏற்கும்படியாகவும் இருக்கு. அதனால கோரிக்கை வச்சதை எல்லாத்தையுமே நிராகரிச்சு எல்லா மனுக்களுமே தள்ளுபடி செய்வதா உச்சநீதிமன்றம்
சொல்லியிருக்கு. இந்த வழக்கு வாதாடின பிரசாந்த் கிஷோர் அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது, நாங்க பல கோரிக்கைகளை முன் வச்சோம், ஆனா உச்சநீதிமன்றம் அதை ஏற்கல. இருப்பினுமே அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்துக்கு சில முன்னெடுப்புகளை உத்தரவா உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாரு. ஆகவே தற்போது இதன் வாயிலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேர்தல் நடைமுறை இப்படி எப்படி இருக்கும் அதுதான் மீண்டும் தொடரும் அப்படிங்கிறது இந்த உத்தரவின் வாயிலா தெளிவா நமக்கு தெரியுது.